to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. மதுரை சித்திரை திருவிழாவின் தீர்த்தவாரி உற்சவ நிகழ்ச்சிக்காக கள்ளழகர் ராமராயர் மண்டபம் வந்தடைந்திருக்கிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். இன்று காலை கள்ளழகர் மதுரை வைகை ஆற்றில் இறங்கினார். அதனை காண்பதற்காகவும் தரிசிப்பதற்காகவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு கூடியிருந்தார்கள். தகவல்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், தீர்த்தவாரி உற்சவ நிகழ்ச்சிக்காக கள்ளழகர் தற்போது ராமராயர் மண்டபம் வந்தடைந்திருக்கிறார். விவரம் என்ன? கண்டிப்பாக ஆனந்தி, மதுரை சித்திரை திருவிழா இன்று காலை அதிகாலையில் வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளி பட்டு உடுத்தி கள்ளழகர் எழுந்தருளிய நிகழ்வானது இன்று காலை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இதற்காக மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தல்லாக்குளத்திலிருந்து அதிகாலை கள்ளழகர் பெருமாளானது கோயில் தங்க குதிரையில் எழுந்தருளி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிவித்து தீபங்கள் ஏற்றி வழிநடுக பக்தர்களின் அரோகரா கோஷங்கள் எழுப்பியவாறு தொடர்ச்சியாக வைகை ஆற்றில் இறங்கினார். இதைத் தொடர்ந்து கோரிப்பாளையம் அருகே உள்ள இந்த வைகை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகர் ஸ்ரீ வீரராக பெருமாள் வரவேற்பளித்து அந்த பகுதியில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து கள்ளழகர் எழுந்தருளி பச்சை பட்டியில் அங்கிருந்து எழுந்தருளிய கள்ளழகர் ராமராயர் மண்டபம் தற்போது வந்தடைந்துள்ளார். இங்கு கருப்பணசாமியின் ஆசிரி பெற்று இதனைத் தொடர்ந்து தீர்த்தவாரி உற்சவமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அப்போது கள்ளழகரை வரவேற்கும் விதமாக சுவாமிகள் பக்தர்கள் தோல் பையாலான தண்ணீரை பீச்சி அடித்து அழகரை முழுமையாக இந்த குளிர்ச்சி அடைய செய்யும் இந்த நிகழ்ச்சியானது தீர்த்தவாரி நிகழ்ச்சி என அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி தற்போது ராமராயர் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து உள்ளே சென்று கருப்பணசாமியிடம் ஆசி பெற்று அங்கு சிறப்பு பூஜை யாகங்கள் நடத்தப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து நாளை தேனூர் வீரராக பெருமாள் கோவிலுக்கு சென்றடைந்து கள்ளழகர் எழுந்தருள உள்ளார். இதனை தொடர்ச்சியாக கள்ளழகர் சித்திரை திருவிழானது இது போன்ற நிகழ்வாக நடைபெறுகிறது. இதற்காக தற்போது ராமராயர் மண்டபம் எழுந்தருளி தற்போது பக்தர்கள் தண்ணீர் பீச்சி அடித்து கள்ளழகரை தீர்த்த உற்சவ நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சுபாஷ். A stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.